வணக்கம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல 300 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனால் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கையிலையும் ஒட்டக்கூடாது, பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது. இப்போ இது சரியான பதத்தில் இருக்குது. நம்ம சமோசா ஷீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன உருண்டைகளை ஈக்குவல் போர்ஷனில் பிரித்து எடுத்துக்கலாம். மொத்தம் இதில் ஒரு 8 உருண்டைகள் வருது. இப்போ இதை 4 பூரி மட்டும் முதல்ல திரட்டி எடுத்துக்கலாம். பூரிகள் இப்போ திரட்டியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு கொஞ்சமாக மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பூரியை அதுக்கு மேலே வச்சு அடுக்கி விட்டுடலாம். இதே மாதிரி 4 பூரியும் நம்ம ஒன்றா சேர்த்து ஸ்டாக் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசா முடியுமோ அந்தளவுக்கு மெலிசா இதை திரட்டி எடுத்துக்கலாம். சமோசா ஷீட்டை இந்த விதத்துலேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தனித்தனி பூரியாக பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாலு பூரியாக வச்சு இது மாதிரி திரட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். தவா நல்லா சூடான பிறகு நம்ம திரட்டி வச்சுருக்கிறத இதில் போட்டுட்டு லேசாக கொஞ்சம் 2 பக்கமும் சூடாகிற மாதிரி நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். லேசாக இது சூடு பண்ணாலே போதும். ரொம்ப சப்பாத்தி மாதிரிலாம் சுடணுன்ட்டு அவசியம் இல்லை. நல்லா சூடான பிறகு லேயராக நம்ம போட்ட சப்பாத்திகள் தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரியும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சப்பாத்தியும் இது மாதிரி சுட்டு சுட்டு எடுத்தோம்னாலும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனித்தனி லேயராக பிரித்து எடுத்துக்கலாம்.
அடுத்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கலவையில் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை நம்ம வதக்க வேண்டாம், இப்படியே நம்ம பச்சையாகவே நம்ம சமோசாக்குள்ளே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணும்போது இந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம சமோசாஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சமோசாக்கில் ரெடி பண்ண பிறகு அந்த மைதா மாவு கலவையை வச்சு நல்லா சீல் பண்ணி விட்டுடலாம். மூணு வித சைஸில் இப்போ சமோசாக்கள் ரெடி பண்ணியாச்சு. எல்லா சமோசாவையும் இது மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சமோசாக்களை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு பொரிக்கும்போது உள்ளே நல்லா வெந்து இருக்கும், அதே சமயத்தில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சமோசா. ரொம்பவே மொறுமொறுன்னு சுவையான நம்மளோட ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. எல்லா சமோசாக்களையும் பொரித்து எடுத்த பிறகு ஒரு 2-3 பச்சை மிளகாயை மட்டும் கீறிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டு சமோசா மேலே வச்சிட்டோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.